நடிகர் திலகம் நடித்த என்னை போல் ஒருவன் இந்த படம் உருவான விதமே ஒரு பெரிய கதை. தயாரிப்பாளர் ராமண்ணா இந்த படத்தை ரிலீஸ் பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டார். அந்த படத்துல நாம கவனிக்காத சில ரகசியங்கள் என்னென்னு பார்க்கலாம். இந்த படத்தோட மிக முக்கியமான விஷயமே இதோட ரீ ரெக்கார்டிங் தான். எம்.எஸ். விஸ்வநாதன் ஏற்கனவே இசையமைச்ச மற்ற படங்களோட பின்னணி இசைத்தான் இந்த படத்துக்கு பயன்படுத்தினாங்க. படத்தோட டைட்டில் மியூசிக் சொர்க்கம் படத்துல இருந்து எடுக்கப்பட்டது. சிவாஜி சார் என்ட்ரி கொடுக்கறப்ப வர்ற அந்த ஸ்டைலான மியூசிக், ஊட்டி வரைவரு படத்துல நாகேஷ் வர்ற ஒரு சீன்ல வர்ற மியூசிக் தான் அது. ஆனா இதை நாம இப்ப சொன்னாதான் தெரியும், அந்த அளவுக்கு படத்தோட உணர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி கச்சிதமா மேட்ச் பண்ணியிருந்தார் ராமண்ணா. இந்த படம் ரொம்ப காலமா தயாரிப்புல இருந்ததால நடிகர் திலகத்தோட தோற்றம் படத்துல ரொம்ப இளமையா 1972 காலகட்டத்துல இருந்த மாதிரி பிரமாதமா இருக்கும். படத்துல சின்ன சின்ன குறைகள் கூட இருந்துச்சு. உதாரணமா அந்த பெண் குழந்தைய சிவாஜி சார் தூக்குற காட்சியில அவரோட சட்டை தோள்பட்டையில கிழிஞ்சிருக்கும். அதை கூட கவனிக்காம அப்படியே ஷூட் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் ஷூட்டிங் கேப். ஆனா அதையெல்லாம் தாண்டி படம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பதிவு செஞ்சது. மதுரையை நடிகர் திலகத்தோட கோட்டைன்னு சொல்றாங்க. இந்த படத்தோட வசூலை பார்த்தாலே தெரியும். மதுரை தங்கம் தியேட்டர்ல அது வரைக்கும் எங்க மாமா நீதி படங்கள் செஞ்ச வசூல் சாதனையை எல்லாம் இந்த படம் அசால்ட்டா முறியடிச்சது. ரிலீஸ் ஆன முதல் வாரத்திலேயே சுமார் 80,000 ரூபாய்க்கு மேல வசூல் செஞ்ச திரைப்படம் என்னை போல் ஒருவன். தங்கம் திரைப்பட வரலாற்றிலேயே 10 நாள்ல 1 லட்சம் ரூபாய்க்கு மேல வசூல் செஞ்ச முதல் படமே என்னை போல் ஒருவன் தான். அந்த நேரத்துல அண்ணனூர் கோவில், அந்தமான் காதலி, தியாகம் அப்படின்னு அவரோட 4 படங்கள் வரிசையா மதுரையை ஆக்கிரமிப்பு செஞ்சுது. இப்படி 4 படங்கள் அந்த டயத்துல ஓடிட்டு இருந்தாலும் அதையும் மீறி கலெக்ஷன் செஞ்சு சாதனை படைச்சது என்னை போல் ஒருவன்.